ம் வந்து கற்பனை செஞ்சு பாருங்க. பல வருஷமா ஒரே டிராஃபிக் ஜாம்ல சிக்கி தவிக்கிற ஒரு பெரிய ஹைவே. வண்டிகள்லாம் ரொம்ப மெதுவா ஊர்ந்து போயிட்டு இருக்கு. டோல் கட்டணம் எவ்வளவு ஆகும்னு யாருக்கும் கணிக்கவே முடியல. ஆமா, அது நிஜமாவே ஒரு பெரிய தலைவலி தான். கரெக்ட். இப்போ திடீர்னு யாருக்கும் தெரியாத ரொம்ப அதிவேகமான ஒரு ரகசிய விஐபி பைபாஸ் ரோட திறந்தா எப்படி இருக்கும்? அதான் வெப்3 உலகத்துல அவேக்கன் டவோ இப்ப செஞ்சிருக்காங்க. சரியா சொன்னீங்க. நம்மளோட இந்த பிரத்யேகமான அலசல்ல அவேக்கன் டவோ சமீபத்துல வெளியிட்ட மல்டி செயின் parallel ecosystem எக்ஸ்பான்ஷன் அப்டேட் பத்தியும் அதோட நன்மைகள் பத்தியும் தான் இன்னைக்கு ஆழமா பேச போறோம். நிஜமாவே நீங்க சொன்ன அந்த ஹைவே உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இங்க அந்த டிராஃபிக் நெரிசல் உள்ள பழைய ஹைவே தான் நம்ம பாலிகன் நெட்வொர்க். ஓஹோ, பாலிகன் நெட்வொர்க் தான் அந்த பழைய ஹைவேவா? ஆமா, அந்த தொடர்ந்து நிற அந்த தாமதம், அப்புறம் பாத்தீங்கன்னா கணிக்கவே முடியாத கேஸ் ஃபீஸ், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாதான் அவேக்கன் இந்த புது அனுபிஸ் செயினை இப்போ அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ரைட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு டுவல் செயின் சிஸ்டம். இருங்க. டியூவல் செயின் சிஸ்டம்னா பாலிகன் அப்புறம் அனுபஸ் ரெண்டு செயின்லயும் ஒரே நேரத்துல செயல்படுமா? கண்டிப்பா ரெண்டுலயும் ஒரே நேரத்துல இயங்கும். பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் இல்லையா? யூசர்ஸோட லிக்விடிட்டி பிரிஞ்சிடுமே. அப்படின்னா பயனர்கள் அவங்களோட பழைய பாலிகன் சொத்துக்களை கட்டாயம் இந்த புது அனுபஸ் செயினுக்கு மாத்தியே ஆகணுமா? இது ஒரு பெரிய தலைவலியாச்சே. இல்ல, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ரெண்டு செயினை மெயின்டைன் பண்றது தொழில்நுட்ப ரீதியா கொஞ்சம் சவால் தான். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அளவுல சில ரிஸ்க் இருக்கு. ஆமா. ஆனா அவங்க இதை டிசைன் பண்ண விதம் தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது இது ஒரு மைக்ரேஷன் கிடையாது, இது ஒரு ஈகோசிஸ்டம் எக்ஸ்பான்ஷன். ஓகே. எக்ஸ்பான்ஷன். அப்போ இடமாற்றம் இல்ல. கரெக்ட். பயனர்கள் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம ரெண்டு செயின்களுக்கும் நடுவுல ரொம்ப ஈஸியா மாறிக்கலாம். உங்க பழைய சொத்துக்கள் பாலிகான்ல பாதுகாப்பாவே இருக்கும். வாவ். அப்போ ஒரு புது விஐபி பைபாஸ் ரோட திறந்துட்டாங்க. ஆனா அந்த ரோட்ல வண்டிகள் போனாதானே அது முழுமையா ஆக்டிவா இருக்கும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். புது செயின்ல டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும்னா கண்டிப்பா பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி தேவை. அதுக்காகத்தான் ஏவக்கின் டாவ் இப்போ இந்த ILO திட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா? ஆமாம், சரியா பிடிச்சிட்டீங்க. எந்த ஒரு புது செயினை தொடங்கும் போதும் அதுல ஆரம்ப கட்ட பணப்புழக்கத்தை கொண்டு வர்றது தான் பெரிய சவால். நம்ம ஐசிஓ பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு திட்டத்துக்கு நிதி திரட்டுறது. ரைட். ஐசிஓனா ஃபண்ட் ரைஸ் பண்றது. ஆனா இந்த ILO, அதாவது இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங் அப்படிங்கிறது ட்ரேடிங் சீரா நடக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட லிக்விடிட்டி பூலை உருவாக்குறது. இதுல பங்கு பெற பயனர்கள் குறைந்தபட்சம் 1000 டை செலுத்தணும். ஓகே. 1000 டை. டை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் காயின் தானே? ஆமா, அதோட மதிப்பு எப்பவுமே அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்புல நிலையா தான் இருக்கும். சரி. அப்ப $1000 மதிப்புள்ள டைய லிக்விடிட்டியா உள்ள கொண்டு வரவங்களுக்கு அவேக்கன் என்னென்ன நன்மைகள் தராங்க? ஏன்னா நம்ம சோர்சஸ்ல சில முக்கியமான நன்மைகள் பத்தி சொல்லிருக்காங்க. அது என்னன்னு விளக்க முடியுமா? கண்டிப்பா. புது செயினை நோக்கி மக்களை ஈர்க்கணும்னா நல்ல இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு 5 முக்கியமான நன்மைகள் தராங்க. சொல்லுங்க. முதல்ல 300% வரையிலான ஈல்டு லாபம் தராங்க. 300%? அது ரொம்ப அதிகமாச்சே. ஆ, ஆனா ஒரு புது தளத்துல முதல்ல முதலீடு பண்றப்போ எப்பவுமே ரிஸ்க் அதிகம் தானே. அந்த ஆரம்ப கட்ட ரிஸ்கை எடுக்கிறவங்கள ஈர்க்கத்தான் இவ்வளவு பெரிய லாப விகிதம். ஓஹோ. ஓகே. ரெண்டாவது நன்மை. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா எதிர்கால ஈகோசிஸ்டம்ல ஒரு சமூக வருமான உரிமை தராங்க. ஓகே. சோஷியல் இன்கம் ஷேர். மூணாவதா ஒரு அனுபிஸ் ஜெனசிஸ் NFT தராங்க. நாலாவதா கவர்னன்ஸ் ஓட்டிங்கான, அதாவது நிர்வாக வாக்கெடுப்புக்கான ஒரு NFT. அப்போ அந்த அஞ்சாவது நன்மை. அஞ்சாவதா எதிர்காலத்துல வரப்போற கவர்னன்ஸ் டோக்கன் ஏர்ட்ராப். இது எல்லாமே அந்த 1000 டை கொடுக்கறவங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா இது வெறும் டெக்னிக்கல் அப்டேட் மட்டும் அல்ல, பயனர்களுக்கு நேரடியாக லாபம் தர்ற ஒரு மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பு. ஆனா இந்த 300% லாபம் கவர்ச்சிகரமா இருந்தாலும் வெப்3 உலகத்துல அதிக லாபம்னா அதிக ரிஸ்க்னு தானே அர்த்தம். கண்டிப்பா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அவங்களோட புது அனுபிஸ் செயினுக்குள்ள பணப்புழக்கத்தை ரொம்ப வேகமா கொண்டு வரணுங்கிற நோக்கத்துக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான டோக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்கன்னு தெளிவா புரியுது. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா இந்த அப்டேட் மூலமா அவேக்கன் தங்களை அதிவேகமான குறைந்த கட்டணம் உள்ள ஒரு தளமா மாத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாம இது முழுமையான நிதி ரகசியத்தை, அதாவது பிரைவசி ஃபினான்ஸை வழங்குற ஒரு மாபெரும் கட்டமைப்பா மாற முயற்சி பண்றாங்க. ரொம்ப அருமையான அலசல். சரி, நம்ம விடைபெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி. ஆரிஜின் புரோட்டோகால் மாதிரி திட்டங்கள் அல்கோரிதம் அடிப்படையிலான பிரைவசி நாணயங்களை உருவாக்குறதையும்
இப்போ அவேக்கன் இந்த ஆனுபிஸ் செயின் மூலமா முழுமையான நிதி ரகசியத்தை வழங்குறதையும் பாக்குறப்போ எதிர்கால டிஜிட்டல் பொருளாதாரம் முழுமையா அரசாங்கத்தோட கண்களுக்கு புலப்படாத ரகசியமானதா மாறிடுமா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, இது தனிமனித நிதி சுதந்திரத்தோட உச்சமா இல்ல புதிய உலகளாவிய சட்டச் சிக்கல்களோட தொடக்கமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.